வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. குரு வக்கர நிவர்த்தி கடந்த 2025 நவம்பர் மாதத்திலிருந்து எதிர்பார்த்த மாதிரி தசாபுத்தி ரீதியாக கெடுபலன்களை கொடுத்துருக்கிறார், நல்ல பலன்களை கொடுத்துருக்கிறார். 2026 மார்ச் 11ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தியாகி தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கடகராசி, பூச நட்சத்திரம். இது சனியுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 19 வருடம். என்னோட கணக்குப்படி சென்ட்ரு பகுதி 10 நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 10 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு 17 வருடங்கள் புதன் தசை. 10 + 17 27. 27 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வரும். ஒரு சில பேருக்கு 30, 32, 33 வயசு வரைக்கும் கூட அந்த புதன் தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரலாம். ஒரு சில பேருக்கு 19, 20 வயசில் கூட அந்த புதன் தசை அப்படிங்கிறது முடிவுக்கு வரலாம். உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து. இப்போ புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன். புதன் தசை நடக்குது அப்படின்னாக்கா 12ஆம் இடத்துல குருடைய வக்கர நிவர்த்தி. இந்த குருடைய வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது ஏன்னா ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த கடகராசிக்கு பாக்கியஸ்தான அதிபதி. இவர் வக்கரமானதுனால ஒரு சில ப்ராப்ளத்தை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக ஒரு சில மன அழுத்தங்கள் இது மாதிரி எதாவது கொடுத்துருந்தா இப்போ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வக்கர நிவர்த்தி ஆகும்போது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். ஜென்மராசிக்கு குரு வரக்கூடிய பலன்களை இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. இப்போ தசாபுத்தி ரீதியாக பார்த்தோம்னால் வயது ரீதியாக, அதாவது படிக்கிற காலகட்டத்தில் ஒரு சில நெகட்டிவாக கூட நடந்திருக்கலாம். அதாவது தேவையில்லாத முடிவுகள், தவறான முடிவுகள், தவறான எண்ணங்கள் இது மாதிரிலாம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வக்கரமாகும் போது ஒரு சில எண்ணங்களை மாற்றிருக்கும். அது மாதிரியான நபர்களுக்கு இப்போ நல்ல ஒரு மாற்றங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 20 வயசுக்கு மேலே என்னோட கணக்குப்படி நான் 27 வயசு வரைக்கும் எடுத்திருக்கிறேன் அந்த புதன் தசை. ஆனால் 30 வயசு வரைக்கும் கூட இருக்குதுன்னு வச்சிங்களா. இப்போ புதன் தசை நடக்குதா, புதன் உங்களுக்கு யோகாதிபதி கிடையாது, 3ஆம் அதிபதி 12 குடைய கிரகம். இந்த வயது காலகட்டத்தில் பின்னாடி வரக்கூடிய அந்த 7 வருடத்தில் இருந்தீங்கன்னாக்கா, அதாவது செவ்வாய் புத்திக்கு பிறகு இது மெயினாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய புத்திகள் தான். அதனால் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இப்போ ஓரளவுக்கு தீர்வுக்கு வரும். வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை உயர் படிப்புக்காக நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை இடமாற்றங்களுக்காக நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தாலும் வேலை ரீதியாக என்ன மாதிரியான முயற்சிகள் பண்ணீங்களோ 2024 இப்போ தடைகளை கொடுத்துருந்தா இப்போ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மாறும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த குரு பகவான். மெயினாக உங்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகள் இது மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அது மாறும். கன்ஃபார்மாக இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க, நல்லாவே இருக்கும். தசை சரியில்லைன்னா கூட இப்போ ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய காலம். 27 வயசுக்கு மேலே 34 வயசு வரைக்கும் கேது தசை. கேது என்னோட கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் கேது தசை நடக்குதா? ஏன்னா கேது எங்கே இருந்தாலும் சரி அதனுடைய வேலை அப்படின்னாக்கா 2 பலனை கொடுக்கறது. அந்த வீடு கொடுத்த கிரகம், இன்னொன்று அந்த வீட்டுக்கு உண்டான பலன் மட்டும் இல்லாமல் அது அவயோக கிரகமாக இருந்தாலும் அந்த அவயோக பலன்களையும் கொடுக்கும். அது யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களையும் கொடுக்கும் அந்த கேது பகவான். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானுடைய பார்வைப்படக்கூடிய இடங்களில் கேது பகவான் இருக்கிறதோ, இல்லை கேதுவுடைய நட்சத்திரம் இருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம். அதிகமாக வேலை ரீதியாக ஒரு சில கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம். அதுலேயும் குருவுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல குரு நிறைய விரயங்களை கொடுத்துருக்கு. தேவையில்லாத வண்டி வாகன செலவு, இல்லை வீட்டுக்கு தேவையான செலவு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் ஒரு பிளான் போட்டிருப்பீங்க, இந்த மாதத்துக்கு இவ்வளோ தான் செலவு அப்படின்ட்டு ஒரு கணக்கு போடுவீங்க, பட்ஜெட் போடுவீங்க. அந்த பட்ஜெட்லேருந்து எகிரி இருக்கும் மொத்தமாக. இது மாதிரி நிறைய செலவுகள், உடல்நல சம்மந்தப்பட்ட செலவுகள், மருத்துவ செலவு, அம்மாவுக்கு அப்பாவுக்கு உங்களுக்குன்னு தேவையில்லாத செலவாக போயிருக்கும். இது மாதிரி குழந்தைகள் ரீதியாக செலவுகள், இது எல்லாமே இந்த மாதத்தில், அதாவது இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு கண்ட்ரோலுக்கு வரும். டோட்டலாக சேமிப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனியுடைய நகர்வுகள் சரியில்லை. குரு வக்கரமாகக்கூடிய காலங்களில் குருவுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கும்போது வேலை ரீதியாக நிறைய தொந்தரவுகளை கொடுத்தது. இன்னொன்று தொழில் ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது. இதெல்லாமே
இப்போ நல்ல ஒரு முயற்சி உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி முயற்சி போட்டிருந்தா ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க. இதில் வந்து மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க. ஏதாவது வேலை ரீதியாக தொழில் ரீதியாக இது எல்லாமே மாறும். கடன் பிரச்சனைகள் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. மணி லாக் ஆகிருந்தால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி சனி பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல வந்து செவ்வாய் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்திருந்தால் மணி லாக் ஆகிருக்கு இல்லையா, அந்த பணம்லாம் திரும்பி வரும். இல்லை கடன் வாங்கியிருந்தால் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ஏதோ ஒரு வருமானம் வந்து நீங்கள் அந்த பணத்தை திருப்பி கொடுப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் பண வருமானம் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். நல்ல முடிவு எடுப்பீங்க. இப்போ வந்து ஸ்பீடாகும் எல்லாமே. நிறைய உங்களுக்கு வந்து கால விரயமாச்சு இல்லையா, அது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். உடனே உடனே நீங்கள் நினச்சி பார்க்க முடியாததெல்லாம் இப்போ நடக்கும். அதிகப்படியாக வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். 34 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. சுக்கிரன் இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். சுக்கிரதசையில் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் வளர்ச்சியே இருந்திருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா, அது இருக்கிற இடத்த பொறுத்து. சுபகிரக நட்சத்திரமாக அந்த சுக்கிர பகவான் இருந்துச்சுன்னா 4ஆம் இடத்துல இருந்து அந்த இடத்துல வந்து விசாக நட்சத்திரத்தில் இருந்திருந்தா உங்கள் சுய ஜாதகத்தில், இல்லை வேற எங்கே இருந்தாலும் சரி, குருடைய நட்சத்திரம், அதாவது இந்த ராசிக்கு யோகாதிபதி கூடிய நட்சத்திரமாக இருந்தால், செவ்வாயோட நட்சத்திரம், இதுமாரி ஏதோ ஒரு நட்சத்திரமாக, அதாவது ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய நட்சத்திரமாக இருந்து லக்ன யோகராக அந்த சுக்கிர பகவான் வந்தால், வேற லக்னமாக இருந்து அந்த அவங்களுக்கு மட்டும் ஓரளவுக்கு தப்பிக்க வச்சுருக்கோம். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே பிரச்சனை தான் இந்த சுக்கிரதசையில். என்னன்னா 4ஆம் அதிபதி ஒரு கால் 4லே இருக்காருன்னு வச்சிங்களேன் உங்கள் சுய ஜாதகத்தில், இல்லை 11ல் இருக்காரு. அப்படி இல்லைனாக்கா வேற ஒரு இடத்துல இருந்து தசை பண்ணுறாரு, வேலை கொடுத்துருக்கோம். அந்த தசை வரும்போது வேலை கொடுத்துருக்கோம். அந்த தசையிலேருந்து அப்படியே வச்சுருக்கோங்கள. ஒரு ப்ரொமோஷன் இருக்காது, ஒரு வளர்ச்சி இருக்காது, ஒரு இன்க்ரிமெண்ட்டு எதுவுமே, சம்பள உயர்வு திடீர்னு வரும், திடீர்னு போவோம். 5 வருஷத்துக்கு ஒரு முறை, 10 வருஷத்துக்கு ஒரு முறை, இது மாதிரி உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காதுங்க. நிறைய அலைச்சல், ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது. அதாவது மதிப்பு மரியாதை எல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே டவுனாக தான் இருக்கும். ஆனால் வேலை மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். இது மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். இது கோச்சார ரீதியாகவும் குரு ஒரு சில காலங்களாக சரியில்லை. சனி பகவானும் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் போகும்போதும் இந்த குரு வக்கரமாக இருந்ததுனால வேலை ரீதியாக நிறைய பாதிப்புகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ இந்த சுக்கிரனோட வீட்டில் குரு இருக்கலாம், இல்லை சுக்கிரனோட குரு சேர்ந்துருக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில். அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நிறைய வேலை ரீதியாக ப்ராப்ளத்தை கொடுத்தது. இப்போ வேலை ரீதியாக இருக்கக்கூடிய சுமை, வேலை ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அதாவது இடமாற்றங்கள், இல்லை ப்ரொமோஷன் கிடைக்கிது, இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க, இப்போ கிடைக்கும். டோட்டலாகவே இப்போ வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா தசைக்கும் அப்படி தான், எல்லாருமே அப்படி தான் சொல்லிட்டு வராங்க. ஆனால் ஆண்டவனோட அனுகிரகத்தில் நிறைய பேருக்கு வந்து இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். சமீப காலமாக 2024 நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருந்தா, இப்போ இந்த மார்ச் மாதத்துல இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துக்கலாம், மார்ச் மாதத்துல இருந்தே உங்களுக்கு அவ்வளோ சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். வேலை ரீதியாக நீங்கள் என்னென்னலாம் முயற்சி பண்ணீங்களோ அந்த வேலை கிடைக்கும். தொழில் ரீதியாக எல்லாமே உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று, தொழில் செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் இந்த சுக்கிர தசையில். ஏன்னா அதுதான் அவயோக தசை, இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. லக்ன யோகராக வந்தால் ஓரளவுக்கு ரன் ஆகினே போயினே இருக்கும், அவ்வளோதான். வேறு லக்னமாக இருந்தால் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு தான் அப்படியே போயிருக்கும். அதாவது இந்த சுக்கிர பகவான் சேரக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து கேதுவோடு சேர்ந்துருக்கும். அது வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுத்துட்டு வரலாம், பரவாயில்ல அதெல்லாம் வந்து. இன்னொன்று, 12ஆம் இடத்துல இருந்தாலும் சிறப்பு. 12 கூடையவன் ஆட்சியாகி கூட இருந்தாலும் அங்கே வக்கரமாகாமல் இருந்தால் இன்னும் சிறப்பு. அது மாதிரி 20 வருஷமும் நல்ல பலன்களை கொடுக்கறது உண்டு. அதனால் சுக்கிரதசையை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஜென்மராசிக்கு குரு வரப்போகிறார். இப்போ ஜென்மராசிக்கு வரதுக்கு முன்னாடியே அந்த பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார் இந்த குரு பகவான். மெயினாக வந்து நிறைய செலவுகள் இருந்துச்சு இல்லையா, வீட்டில் தேவையில்லாத செலவுகள், அதெல்லாம் இப்போ கண்ட்ரோல் ஆகும். தூக்கம் வராத பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா தூக்கம்லாம் நிம்மதியாக வரும். அது மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவுகள்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த மருத்துவ செலவுகள் குறையத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிம்மதியான ஒரு லைஃப், ஓரளவுக்கு ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு கிட்டத்தட்ட இருக்கலாம் அந்த குருவுடைய வக்கர நிவர்த்திக்கு பிறகு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், இல்லை வந்து குடும்பத்தில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது மாறக்கூடிய வாய்ப்புகள் கன்ஃபார்மாக இருக்குது. நல்ல ஒரு மாற்றங்கள் குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு. இது வந்து உங்களுக்கு சுக்கிரதசை எந்த வயதில் நடந்தாலும் சரி, அதாவது நான் என்னோட கணக்குப்படி நான் 54 வரைக்கும் எடுத்துருக்கிறேன். ஒரு சில பேருக்கு 60 வயசு வரைக்கும் எடுக்கலாம், 60 64 வயசு வரைக்கும் கூட, 63 வயசு வரைக்கும் கூட அந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரலாம் இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து 45 46 கூட முடிவுக்கு வரலாம். அது மாதிரி சுக்கிரதசை நடக்குதா உங்களுக்கு இந்த பலன் தான், இந்த குரு வக்கர நிவர்த்தி இப்படி தான் கொடுக்கும். 54 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் சூரிய தசை, 60 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் சந்திர தசை,
70 வயசுக்கு மேலே 77 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இதை தனித்தனியாக கூட சொல்லலாம். இப்போ சூரிய தசை இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த சூரிய தசை ராசிக்கு 2ஆம் அதிபதி தசை. இதில் வந்து பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் குரு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு சூரியன் நட்பு கிரகம் தான். இதில் வந்து நிறைய உங்களுக்கு செலவுகள் இருந்துச்சு இல்லையா, அந்த செலவுகள் கண்ட்ரோலுக்கு வரும். கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனை தீரும். இப்போ சந்திர தசையில் இந்த தசை வந்து ஏன் தனியாக சொல்கிறேன்னா, சந்திர தசைக்கு அந்த நட்சத்திராதிபதி சனி. இது அவ்வளோ நல்லது செய்யும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். சந்திர தசையில் இருக்கிறவங்க நிறைய கஷ்டப்படுவீங்க, நிறைய வந்து கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க, நிறைய அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. உடல்நல தொந்தரவுகள், உணவு பழக்க வழக்கங்களில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அதாவது மருத்துவ செலவு, அது இது நிறைய கடன் பிரச்சனை இதெல்லாம் கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு இப்போ தெளிவாக முடிவு எடுக்க முடியாமல் இப்போ இருந்தால் அந்த தெளிவான முடிவுகள் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பண வரவை இப்போ கொடுக்கும். ஏதாவது பணம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்துக்கா இப்போ பணம் வரும். சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி உங்களுக்கு விடுதலை ஆகிட்டார், நல்லாயிருக்கும், பரவாயில்ல, உங்களுக்கு பயப்படவே தேவையில்லை. சொந்த நட்சத்திரத்தில் சனி இருந்தால் கூட, உத்திரட்டாதியில் இருந்தால் கூட அது வந்து பெருசாக உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது. மருத்துவ செலவுகள் கம்மியாகும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த வர வேண்டிய பணமெல்லாம் இப்போ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல தூக்கம் வரும் இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு. அதாவது தூக்கம் இல்லாமல் தான் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. மன அழுத்தம், அதாவது மன உளைச்சல் நிறைய இருக்குதுன்னு வச்சிங்களேன், தூக்கத்தை கெடுத்து விட்டுறாது. அது மாதிரி அதெல்லாம் வந்து கிளியர் ஆகும். இப்போ 70 வயசுலேருந்து 77 வயசு வரைக்கும் இந்த செவ்வாய் தசை சொன்னேன் இல்லையா, செவ்வாய் ராசிக்கு 5 கூடைய கிரகம், 10ஆம் அதிபதி, நல்லாவே இருக்கும் உங்களுக்கு சிறப்பு. மெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாரிசுகளுக்கு நல்ல ஒரு மாற்றம், வேலை மாற்றம், அது மாதிரி சுப செலவுகள், வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கும். கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடியே கொடுக்கலாம், குரு பயிற்சிக்கு முன்னாடியே நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும். 77 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் 18 வருடங்கள் ராகு தசை. என்னோட கணக்குப்படி 95 வரைக்கும் எடுத்துருக்கிறேன். ஒரு சில பேருக்கு வந்து 85 வரைக்கும் கூட வரலாம். இந்த ராகு தசை மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணியிருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கும். அதே மாதிரி அவயோகம் செய்யக்கூடிய வீடாக இருந்தால், இது எந்தெந்த வீடு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சுக்கிரனோட வீடு. இது வந்து அந்த சுய ஜாதகத்தில் இருந்து தசை பண்ணால் நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் இப்போ மாறும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல தூக்கம் வரும். மெயினாக வந்து தூக்கத்தை தான் கெடுத்துருக்கு இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு. நிம்மதி இருந்திருக்காது, நிறைய செலவுகளை வச்சுருக்கு, அந்த செலவுகள் கண்ட்ரோலுக்கு வரும். உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீகம் சார்ந்து நிறைய முன்னேற்றங்களை எடுங்க. இப்போ அதுக்கு வந்து முயற்சிகளை எடுங்க, வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். நிறைய இதுக்கு முன்னாடியெல்லாம் என்னென்னலாம் பிளான் பண்ணீங்களோ அதெல்லாம் வந்து இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்கள் கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம். இதில் தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம். இப்போதைக்கு தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத நபர்களோட சேர்க்கை, தேவையில்லாத நபர்களோட பேச்சை கேட்குறது, இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. குரு அப்படிங்கிறது வக்கர நிவர்த்தி ஆகும்போது திடீர்னு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது ஒரு நல்ல மாற்றமாக தான் இருக்கும். ஏன்னா ராசிக்கு யோகாதிபதி அப்படின்றதுனால இதுவரைக்கும் உங்களுக்கு கெடுபலன்களை கொடுத்துருந்தா இப்போ நல்ல பலன்களை கொடுப்பார் இந்த குரு பகவான். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். நன்றி.